வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ண போகிறோம். ராகியை வச்சு ஒரு கொலக்கட்டை பண்ண போகிறோம். ராகியில் ஜென்ரலாக களி தான் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு கொலக்கட்டை பண்ண போகிறோம். அதுலேயுமே ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் ஃபுட் ஆட் பண்ணி ஒரு கொலக்கட்டை பண்ண போகிறோம். சூப்பர் ஃபுட்டை ரொம்பலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் ரெகுலராக ஈஸியாக கிடைக்கிற முருங்கைக்கீரையை வச்சு தான் இன்றைக்கி வந்து கொலக்கட்டை, இந்த ராகி கொலக்கட்டை பண்ண போகிறோம். இந்த முருங்கைக்கீரை ராகி கொலக்கட்டைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கொத்து, ராகி மாவு 100 கிராம், பெரிய வெங்காயம் 1, பூண்டு 8லேருந்து 10 பல்லு, கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகா 1, கடலெண்ணெய் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன், கடுகு, சீரகம், உப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம வந்து பொடியாக நறுக்கிக்க போகிறோம். ஏன்னா கொலக்கட்டை வந்து நம்ம சின்ன சின்ன கொலக்கட்டையாக பண்ண போகிறோம். ஸோ வந்து எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்க. இப்போ இந்த கொலக்கட்டையை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன். சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுப்பு சூடாயிடுச்சு. நம்ம வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறப்ப ஜீரகம் போட போகிறோம். ஜீரகம், கடலைப்பருப்பு, அடுத்ததா இந்த பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து நான் பொடியாக நறுக்கிருக்கேன். நீ இன்னும் பொடியாக இருக்கிறதுனால நறுக்கலாம். கருவேப்பிலை, கருவேப்பிலை நீங்கள் தாராளமாக போடுங்க, எவ்வளோ வேணாலும் போடலாம். ஃபஸ்ட்டு இது வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. கூடிய மட்டும் சிம்லேயே வச்சுருக்காங்க, கறி அடிச்சுன்னா கஷ்டம். இந்த வெங்காயம் வந்து வதங்குற கேப்பில் பூண்டை வந்து நறுக்கிக்கலாம். பூண்டு வந்து பொடியாக நறுக்கிறது பெட்டர். ஏன்னா வெங்காயமும் பொடியாக நறுக்கிருக்கோம். ஸோ எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ நறுக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. நம்ம வந்து பூண்டையும் நறுக்கிட்டோம். இந்த பூண்டையும் சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு சும்மா ஒரு 10-15 செகண்ட் வதங்கினா போதும். இந்த பூண்டோட பச்சை வாடை போகணும், அவ்வளோதான். அது வரைக்கும் அது வதங்கினதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை முழுசாக போடலாம். இது நறுக்கணும்லாம் கிடையாது, இது அப்படியே சுருங்கிடும். ஸோ முருங்கைக்கீரை வந்து சும்மா ரஃப்லி ஒரு கொத்து. இந்த டிஷ்ஷுக்கான ஹீரோவே இதுதான். இந்த முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ரொம்ப முருங்கைக்கீரை ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ வந்து லைட்டாக வதங்கினா போதும். ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாகவே வதங்கினா கூட போதும். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ராகி மாவு, அதாவது கேப்ப மாவு ஆட் பண்ண போகிறோம். இந்த கேப்ப மாவு ஆட் பண்ணுறப்போ ஒரு சின்ன விஷயம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதுக்கான தண்ணி லைட்டாக போட்டு இதை கிண்டிக்கோங்க. என்ன ஆகும்னா கெட்டி கட்டாது. முடிஞ்சால் அடுப்பை வேணால் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் நம்ம கிண்டது மிஸ் பண்ணிட்டோம்னா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிட்டு ஓரளவுக்கு எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். களி கிண்டுறது தான் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் சிம்பிள் தான். பட் அந்த கிண்டுறதை மிஸ் பண்ணிட்டோம்னா சரியாக வராது, சரியாக குக் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடும், சில டைம் அடி பிடிச்சிரும், சில நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ராகி களி எக்ஸ்பர்ட்டாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து எப்படி இதை ஆட் பண்ணணும் என்னன்றது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுறதுன்றது பெஸ்ட்டு. இப்போ நான் எல்லா மாவையும் போட்டு இந்த மாதிரி கிண்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாவுக்கு தேவையான உப்பை இப்போயே ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா ஓரளவு குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கெட்டி ஆகிடுச்சுன்னா ஒரு உப்பு வச்சு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். நான் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணல, நான் இப்போயே உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரைட்டாக இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த களி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அவ்வளோதான். ஒரு திரண்டு வருது பாருங்கள், இதுதான். இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆக்சுவலாக தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் பதம். தொட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இந்த பதம் கரெக்டான பதம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கொலக்கட்டையை பிடிச்சி ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆறுற கேப்பில் இந்த கொலக்கட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், பச்சை சட்னி தான். நம்ம எதுவுமே வதக்க போகிறதில்ல, கடைசியாக மட்டும் தாளிச்சு கொட்ட போகிறோம். ஸோ என்ன பண்ண ஒரு வெங்காயம்
வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். இதுக்கு வந்து நிறைய சட்னி செய்யலாம். வெறும் வெங்காய சட்னி செய்யலாம், கார சட்னி, எதுவும் வரமிளகா பூண்டு வச்சு கார சட்னி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே செட் ஆகும். காரமாக எந்த சட்னி பண்ணாலும் சரி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இது மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகா வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன். இது அவ்வளோதான், பச்சையாக அரைக்கிறதா. இது அரைக்கிறப்பயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது நைஸாக அரைக்கணும்லாம் கிடையாது, கொஞ்சம் குறன்னு இருந்தாலுமே ஓகே தான். அவ்வளோதான், சிம்பிள். தாளிச்சு கொட்டினா நல்லாயிருக்கும். தாளி காட்டியும் இந்த டிஷ்ஷு நல்லா, இந்த சட்னி நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த சட்னி ரெடி. நான் அதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிச்சு மட்டும் கொட்டிடுறேன். சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகணுன்னா கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான் தாளிப்புக்கு, வேறு எதுவும் கிடையாது. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சும்மா ஒரு கால் டேபிள் ஸ்பூன். அது வந்து பொரியிறப்ப கருவேப்பிலை, அவ்வளோதான். இது அப்படியே கொட்டுங்க. ஏன்னா இந்த சட்னிக்கு தாளிப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்காது. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. ராகி, முருங்கீரை அதெல்லாம் கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க, ஏன்னா வந்து ஒட்டாமல் இருக்கணும். சின்ன சின்ன உருண்டை, இதோட சின்னதாக வேணா கூட நீங்கள் வந்து நிற்கலாம். இந்த கொலக்கட்டைக்கு உருட்டியாச்சு. இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஸ்டீமருக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு இட்லி பாத்திரம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், எல்லா வீட்டில் இருக்கும். ஸோ இது வந்து கீழே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொதி வர ஆரம்பிக்கிறப்ப கொலக்கட்டை உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து உள்ளே வச்சிடலாம். இது நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியாக இருக்குது. வந்து முருங்கீரை, வெங்காயம், அந்த பூண்டுலாம் போட்டுக்கோங்க இல்லையா, நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இது இன்னும் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த கொலக்கட்டையை ஒன்றுனா அவ்வளோ பிளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஸ்டீமிங் டைம் ரொம்ப கம்மி தான். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் கூட தான், 2 to 3 நிமிஷத்துல ஆகிடும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 5 நிமிஷத்துல இருந்து குக் ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது ஒரு 5 நிமிஷமா வந்து ஸ்டீம் ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அற்புதமாக ஸ்டீம் ஆகிருக்கு. இந்த கிளேஸ் பார்த்தாலே தெரியும், பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை ராகி கொலக்கட்டையை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப சூடாக சாப்பிட்டீங்கன்னா முதல்ல பிடிக்க வராது, டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியாது. ஆறுனதுக்கப்புறம் ஒரு வெதுவெதுப்பு இருக்கிறப்ப சாப்பிடுங்க. இது வந்து இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா காரமான சட்னியாக இருக்கா, நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த முருங்கைக்கீரை, ராகி, நம்ம வந்து தாளிச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு பெர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகி ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்நாக்காக இருக்குது. நார்மலாக அந்த ராகியில் பண்ணுறப்ப ஒரு மாதிரி போர் அடிக்கும். இந்த களி, தோசை அதெல்லாம் போர் அடிக்கும். இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க. பெர்ஃபெக்ட்.